அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப அழகான சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் நம்மளோட ஸ்டார்டிங் தையல்லேருந்து இந்த vlog வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. காது குத்து வேலை நாள் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது. அப்படியே ஃபேமிலியில் ஒருத்தருக்கா ப்ளவுஸ் தச்சுட்டு இருக்கீங்க. இது வந்து எங்கள் சித்தியோட ப்ளவுஸு. வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 5 நாளைக்கு 1 மாதத்துக்கு மேலேயே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி நாளை இருக்கையில் தச்சுக்கலான்ட்டு இப்போ தான் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 ப்ளவுஸுங்க. இது எல்லாமே சில்க் காட்டன் ப்ளவுஸும் கூட லைனிங் வச்சு அட்டாச் பண்ணியிருந்தேன். 3யும் ஒன்றா போட்டு கட் பண்ணவும் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே தச்சாச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் 3யுமே ஒன்றா போட்டு கட் பண்ணேங்க. முதல்ல ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கே நிறையா சொதப்பிடுவேன், தப்பு வந்துடும். ஆனால் வந்து இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்குங்க நம்ம நிறையா தைக்க மட்டும்தான் வந்து நமக்கே தெளிவு கிடைக்கும். எவ்வளோ வீடியோஸ் பார்த்தாலுமே நமக்கு புரியாது. நம்ம கட் பண்ணி தச்சு அதில் தப்பு வந்து திருத்திட்டு அப்புறம் கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங்கும் ஃபிட்டிங்கும் கரெக்டாக வரும். ஏன்னா அப்படி தான் நான் வந்து நிறையா பழகியிருக்கேங்க, நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். புதுசாக டைலரிங் கற்றுக்கிறவங்களுக்கு நம்ம சேனலில் வந்து நிறைய ஒரு குட்டி குட்டி மோட்டிவேஷன்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா டைலரிங் வீடியோ தான் இங்கே நிறையா பேர் லைக் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் ஆர்வமாகவும் பார்க்குறாங்க. அதனால் நான் பிகினர் ஸ்டேஜ்லேருந்து இப்போ மெல்ல மெல்ல எப்படி வந்தேங்கிறத நிறையா விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேங்க. ஒரு கோல்டு கலர் ஒன்று, மெஜந்தா கலர் ஒன்று, அடர் பச்சையில் ஒன்றுங்க. 3யுமே வந்து உள்ளே வந்து ப்ளவுஸ் பீட்டு கொடுத்து தச்சனால ப்ளவுஸ் வந்து நல்லா ஆடல் பாடலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா வருஷ கணக்கில் போட்டு கூட அடிச்சுக்கலாம். இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சுடிதார் ஒன்று, காலேஜ் பொண்ணோட சுடிதார் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. ஆனால் அளவு ட்ரெஸ் வரத்துக்கு கொஞ்சம் நாளானனால நானும் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டேன். சரி அந்த பொண்ணு வந்து கோயம்புத்தூர் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்காங்களா, இந்த லீவுக்கு வந்தால் அப்புறம் சண்டே கிளம்பிடுவாங்க. சரி கையோடு நம்ம ரெடி பண்ணி கொடுத்து விட்டுலாம். அதுக்கப்புறம் இந்த பாப்பா போனால் 5 நாள் ஆகும். சரி ரொம்ப டிலே பண்ணிகிட்டு இருக்க வேணான்ட்டு சடனாக வந்து ஒரு சுடிதார் கட்டிங் தாங்க போட்டு ஸ்டிச் பண்ணேன். சிஸ்டர், நீங்கள் நிறையா டைம் வந்து சுடிதார் கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்தது காட்டன் சுடிதாரில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் சுடிதாரே புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஆனால் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரொம்பவே நான் அதை ஈஸியாக நான் போடுறேங்க. இது வந்து பூனம் சுடிதாங்க. அதனால் வந்து நடுராத்திரியில் உட்காந்து தச்சிட்டு இருந்தேன். வீடியோ எடுக்கிற அளவுக்கு நமக்கு அந்த மைண்ட் செட்டே இல்லை. அதில் கவனம் செலுத்துறேன்னா இது ரொம்ப டிலே ஆயிரும். ஒரு நாளே பண்ணிடுவேன் நான். ஞாயிற்றுக்கிழமை அந்த பொண்ணு மதியம் காலேஜ் கிளம்பிடுவாங்க. அப்போ கொடுக்கணுங்கிறனால இதெல்லாம் முடிச்சுட்டு 3 மணி ஆயிடுச்சு. நூல் மாற்றி தச்சு அதுக்கு நாட்டு வச்சு அதுக்கு கீழே வந்து அந்த பெல்லு தொங்க விட்டு நெக் ஒரு டிசைனு, கைக்கு ஒன்று தச்சு முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்பவே லேட் ஆயிருச்சு. பூனம் சுடிதாராங்க, சுருக்கு இல்லாமல் தைக்கணுங்கிறனால ரொம்ப டிலே பண்ணிட்டேன். ஆனால் அவுட்ஃபுட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. அவங்களுக்கு 3/4 ஸ்லீவ் தான் தச்சுக்கணும். அது கையை வந்து கொஞ்சம் நீளமாக வச்சு ஒட்டு போட்டு அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் கொடுத்து போதும் ஆயிடுச்சு. ஒரு வழியாக இந்த ஃபைனல் செல்லில் வந்து லைட் கலராக தெரியுதுங்க. ஆனால் நேரில் வந்து இன்னும் டார்க் கலர் பச்சை பிஸ்தா கலரில் ஒரு ஃபேண்ட்டு ஷால்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இது ஆஃபரில் எடுத்தாங்களாட்டிருக்கோம், 300 நீங்கள் சுடிதார் வந்து இப்போ தான் பழகுறோம்னா காட்டனில் எடுத்து தைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே அயன் பண்ண மாதிரி செம்ம சூப்பராக வரும். இந்த பூனம்னா கொஞ்சம் நலுக்கிட்டு போகும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சிஸ்டர். சாரி லேட்டாக போடுறதுக்கு. காலையில் டெலிவரி கொடுத்துட்டு நல்ல வேளைங்க இந்த வாரம் வந்து சனிக்கிழமையே துணியெல்லாம் துவைச்சி போட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அம்மா வீடு திடுப்புன்னு கிளம்பி வந்துட்டாங்களா, சரின்ட்டு இந்த வாரம் வந்து காது குத்துக்கு வந்து கொழுந்தனார் வீட்டுக்கு துணி எடுத்து கொடுத்துட்றேன்ப்பா. ஏன்னா இங்கே எடுத்தால் தான் செட் ஆகும். பழனியிலே எடுத்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு வந்து அளவும் தெரியாது, உனக்குன்னா கரெக்டாக தெரியும், வஜ்ஜு வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே வந்தாங்க. மதியம் லன்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 4 மணி போல் பழனி கிளம்பி வந்தவங்க. கொழுந்தனாருக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃபுக்கு ட்ரெஸ்ஸு, அம்மா வீடு செய்முறை செய்கிறதுக்கு காது குத்துக்கு வந்து அண்ணன் அண்ணி எல்லோரும் தான் வந்திருந்தாங்க. அவங்க தான் செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. பெண் பிள்ளைகளுக்கு எடுக்கிறதுக்கு தான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரே மாதிரி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. அப்படி கிடைச்சா கலர் வந்து ரொம்ப டார்க்காக கிடச்சிச்சு. பாப்பாங்க வந்து லைட் கலராக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால
அப்படியே பார்த்து எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிருச்சு. டீ குடிக்கிற டைமே டிஃபன் டைம் ஆயிருச்சு. ஒரு 8 மணிக்கு போல தான் டீ குடிக்க இங்கே பழனியில் வந்து ரூஃப் டாப் வந்தோங்க. இந்த கடை எனக்கு ஃபேவரட் கடை, ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு அடுத்த நாள் வந்து தம்பியை கொண்டு போய் திங்கக்கிழமை ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் எல்லாம் மாசாணி அம்மன் கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. எப்போ அண்ணன் வீடு வந்தாலுமே வந்து எங்கேயாச்சும் போகாத இடத்துக்கு எங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுவாங்க. சரின்ட்டு மாசாணி அம்மன் கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிறனால திங்கக்கிழமை காலையில் கிளம்பியாச்சுங்க. போலாமா? மந்தமா டீ வரதுக்குள்ளே சாப்பிடுங்க. அண்ணா நீ ஒன்று எடுத்துக்கோ, எடுத்து தண்ணியை குடிங்க, சரியா போயிடும். அது என்ன வாய் எப்படி போகுது, இஷ்டத்தோட அப்படி தாய். நமக்கும் மாசாணியம்மன் கோவிலில் வந்து ஒரு வேண்டுதல் இருந்துச்சுங்க. போன வருஷம் செப்டம்பர் மாதம் கல்யாண நாளுக்கு வந்திருந்தோம். அப்போ அத்தை வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அப்போ அத்தைக்கு வந்து நல்லபடியாக ஆயிடுச்சுன்னா புடவை வாங்கி அம்மனுக்கு சாத்துறதா என் கணவர் வேண்டி இருந்தாருங்க. சரின்ட்டு, ஏன்னா இந்த கோவிலுக்குலாம் வந்து திடுக்குன்னு கிளம்புனா மட்டும்தாங்க உண்டு, பிளானெல்லாம் போட்டால் கிளம்ப முடியாது. அதனால் வந்து வேறு மாதிரி அவுட்டிங்லாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, கடைசியில் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி மாசாணியம்மன் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இப்போ தான் மாசாணியம்மன் கோவில், ஆனமலை மாசாணியம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம்லாம் நடந்து முடிஞ்சு கோவில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமையே பழனியிலே வந்து அம்மனுக்கு சாத்துறதுக்கு புடவை எடுத்துகிட்டு வந்தாச்சு. மஞ்சள் கலரில் நல்லா பச்சை கலர் பார்டர் வச்ச மாதிரி, மஞ்சள் சிகப்புன்னு தாங்க அம்மனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மஞ்சள் கலர் எடுத்தாச்சு. மாலை, தேங்காய் பழம் எல்லாமே வாங்கிட்டு இப்போ வந்து சாமி கும்பிட போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து அண்ணன் பையனுக்கு வந்து உப்பு மிளகு வாங்கி சாமிக்கு போட்டாங்க. மேடம் கொஞ்சம் பணிவா போடுங்க மேடம். வீடியோ போஸ்லாம் கொடுக்க வேண்டாம், கேஷுவலாக எடுத்துருவோம். போஸ்லாம் தேவையில்ல. அப்படியே வாங்க, அப்படியே லைனாங்க, ஒருத்தர் வாங்க. சூப்பராக அம்மனை போய் பக்கத்தில் நின்று பார்த்து சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் மதியம் லன்ச்சு தாங்க. அண்ணன் வந்து எப்போவுமே அவங்க வெஜிடேரியன் தான், அதனால் எங்கே போனாலும் வெஜிடேரியன் பிரியாணியாக தேடி தேடி போவாங்க. கடையை தொலைவிட்டு இருந்தால் நேரம் ஆயிரும்னு சொல்லிட்டு அப்படியே ஆனமலை வரைக்கும் வந்துட்டோம். அப்படியே ஆலியார் டேமையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலான்ட்டு ஒரு சூப்பரான மெஸ் ஹோட்டலில் போயிட்டு வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், தக்காளி சாதம் எல்லாம் மிக்சடாக வாங்கி ஆளுக்கு கொஞ்சமாக ஷேர் பண்ணி சூப்பராக சாப்பிட்டோங்க. சாப்பாடு வேறு லெவலில் இருந்துச்சு, செம்மையாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நேராக வந்து நம்ம ஆலியார் போகலாம் வாங்க. தக்காளி சாதம் கொஞ்சம் போட்டியா? அண்ணன் கூட வந்திருக்கிறது சாப்பிட்டா முடிக்க போகிறேன், அவ்வளோதான். எல்லாருமே ரொம்ப ஹாப்பிங்க, இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஃபஸ்ட் டைம் வராங்க. அது இல்லாமல் அம்மாவும் கூட வந்தது ரொம்ப ஹாப்பி. நாங்கள் எல்லாம் 3 பேர் ஒரு வண்டியில், அம்மா வீட்டுக்காரர் அவங்க ஒரு வண்டியில், எல்லோரும் வண்டியில் 2 வண்டியில் ஒரு 5 பேர் ஷேர் பண்ணி மாறி உட்காந்து வந்தாச்சுங்க. ஏன்னா வந்து பஸ் மாற்றி வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இடத்துக்குலாம் அம்மாலாம் வர்றது ரொம்ப ரேரு. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ்லாம் பார்க்கவும் அவங்களுக்கு சினிமாட்டிக்காக வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்க ரொம்ப ஹாப்பி, அதை பார்த்து அண்ணாச்சியும் ரொம்ப ஹாப்பி.
அங்கெல்லாம் பார்த்து உட்காருங்க, தண்ணி இருக்குது. ஏய் மூச்சு வாங்குது அப்படியே தெரியுதுடா. மூச்செல்லாம் வாங்கல, மூச்சு வாங்குற அளவுக்கு நடக்கவே இல்லை. இந்த டேமுக்கு வந்தானே இந்த டேமில் வந்து நிறையா படம் எடுத்திருக்காங்க. இங்கே உதாரணத்துக்கு வந்து சூரிய வம்சம்னா நிறையா ஷூட்டிங் வந்து இந்த இடத்துல தான் நடந்துச்சு. அப்புறம் பூஜை படம் அதெல்லாம் சொல்லவுமே எல்லாம் செல்லில் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. டேமை யாரும் ரசிக்கல. கடைசியில் அந்த மாதிரி தான் போச்சு. அதுக்கப்புறம் மேலே அப்படியே வால்பாறை ரோட்டையும் காமிச்சோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா நாங்கள் போன நேரங்க வெயிலும் கிடையாது, அதே மாதிரி மழையும் கிடையாது. ஒரு மாதிரி மோடம் போட்ட ஃபீலாகவே இருந்துச்சு. கிளைமேட்டும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி செமையாக இருந்துச்சு. நாங்கள் வால்பாறை போனப்போ தண்ணியே இல்லை டேமில். ஆனால் இப்போ தண்ணி நிறையா திறந்து விட்டுருந்தாங்க. பச்சை பசேர்னு பார்க்குறதுக்கு வேறு லெவல் ஃபீலிங்காக இருந்துச்சு. வச்சுக்குட்டி ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. நான்லாம் சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்காச்சும் போகிறாங்கன்னா அடம் பிடிச்சி பின்னாடியே போவேன். நான் ஸ்கூலுக்கு போகிறேன், நீங்கள் போயிட்டு என்னை பிக்கப் பண்ணுற டைமுக்கு வந்தால் போதுன்ட்டு சார் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. டேமை மேலே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி தண்ணியை பார்த்தா ஒரே ஜாலியாக ஆட்டம் போட்டாச்சு. ஏய் நீ எங்க ஓடுற? இந்த ஒரு அழகான vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.